அதாவதுங்க, ஒரு கெட்டவன் இருக்கிறான். என்னை கொல்றதுக்கு ஒரு ஆம்பளை பையன் இங்கே பிறப்பான்னு பூசாரி சொல்லிட்டாராம். கோவில் பூசாரி சொல்லிட்டாராம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பண்ணையாரை அழிப்பதற்கு ஒருத்தன் பிறப்பான், அவன் வளர்பிறையில் பிறப்பான், வளர்பிறையில் பிறப்பான், பிறக்கும்போது வேல் முத்திர குத்தி பிறப்பானான். சிரிக்கக்கூடாது, சினிமா இதான் கதை. பிறக்கும்போது வேல் முருகனுடைய ஆசீர்வாதம் விட்டு முத்திரவாத் பிறப்பானா, ஜடாமுனிங்கிற கடவுளுடைய அவதாரமா அந்த குழந்தை வந்து வளர்பிறையில பிறக்குமா, பிறந்து கெட்டவனா கொல்லுவானா. அப்ப அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், வளர்பிறையில குழந்தை பிறந்தாதானடான்ட்டு வளர்பிறையில் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து கொன்றுங்க, கிணத்துல போட்டு முதலைக்கு கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வளர்பிறையில் பிறக்கிற எல்லா குழந்தையும் கொல்றாங்க. நம்ம ஹீரோ வளர்பிறையில் பிறக்கிறாரு, அந்த அடையாளத்தோட பிறக்கிறாரு, வேல் அடையாளத்தோட. அவர் மட்டும் தப்பிச்சிடுறாரு. யாரா வேலைக்காரன் பூசாரி எவனா ஒருத்தன் கடைசி கொண்டு போய் அந்த குழந்தைய வளர்ப்பான் தெரியுமா. கிட்டத்தட்ட ஒரு 1300 சினிமாக்கள் இந்த கதையை பார்த்துருப்போம்ல. ஹீரோ மட்டும் தப்பிச்சு அந்த குழந்தைய எங்கேயாவது போய் வளர்ப்பாங்க. கடைசி காலத்துல நீயா நீயா இது யார் தெரியுமா, இவர் தான்ப்பா உங்க அப்பா, நான் தான்ப்பா அந்த காலத்துல உனக்கு கூட்டி வந்தேன். பழைய எம்ஜிஆர் படம் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே கதை தான். ஸோ அதுல வந்து அவங்க வந்து சாதாரண குடும்பமா இருப்பாங்க. இதுல சூர்யா வந்து தெய்வ குழந்தை. இந்த கதையை நீங்க வேற எங்கேயோ கேட்டிருக்கீங்களா? நீங்க இது படிச்சிருக்கீங்களா, கிருஷ்ணர் கதை, கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருன்னு? கம்சன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்சன் தான் தங்கச்சி மகனால தான் தனக்கு சாவுன்னு ஒரு அசிரிரி சொல்லும். உடனே தங்கச்சிக்கு கல்யாணம் வச்ச வச்ச உடனே புருஷனையும் பொண்டாட்டியும் ஒரே ஜெயிலில் போட்டுருவார். பிறக்கிற குழந்தையெல்லாம் கொண்டுகிட்டே இருப்பார். அப்படி ஒரு குழந்தை தப்பிச்சு ஏதோ போகுது, அது போய் எதுகுலத்தில் போய் அங்கே போய் வளருது. இதுக்கு அது ஏதோ நிறையா வரும்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணர் கதை கேட்டிருப்பீங்களே, கேட்கலன்னா வீட்டில் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் ஒரு கதை படிச்சிருப்பீங்க தெரியுமா, மோசஸ், மூசா நபி, அந்த பார்வோன் பிறவோன், அந்த கொடூர ஆட்சியாளன். இப்போ இந்த மாதிரி யூத இனத்தில் பிறகு இஸ்ரேவேல் இனத்தில் பிறக்கிற எல்லாரையும் கொல்லுங்க, ஆம்பளை பிள்ளைய ஃபுல்லாக கொல்லுன்னொன்னே ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும் தப்பிச்சு வந்து ஒரு மன்னர் இளவரசி எடுத்து வளர்ப்பாங்க. அதான் மூசா நபி, மோசா நபின்னு சொல்லுவாங்க. மோசஸ். இதை கிறிஸ்டின்ஸும் நம்புறாங்க, முஸ்லீம்ஸும் நம்புறாங்க, யூதர்களும் நம்புறாங்க. பழைய ஏற்பாடுல இந்த கதை இருக்கு, குரான்ல இந்த கதை இருக்கு. இந்த கதையை தான் நம்ம கார்த்தி சுப்புராஜ் எடுத்து வச்சிருக்கிறாரு.